ஹாய் கைஸ், இப்போ நம்ம அடுத்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கிற தென்னிந்தியாவின் தாஜ்மஹாலில் இருக்கிறோம். தெரியுதா? ஆக்சுவலாக வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து திருவாரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து அதாவது இந்தியாவில் ஆக்ராவில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாஜகான் வந்து அவங்களோட காதலிக்காக தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக நம்மளோட திருவாரூர் மாவட்டத்தில் இங்கே ஒருத்தர் வந்து அவரோட அம்மாக்காக அவங்களோட சமாதி வச்சு இங்கே வந்து தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து தென்னிந்தியாவின் தாஜ்மஹால்னே சொல்கிறாங்க. இது கரெக்டாக திருவாரூர் மெயின்லேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு. மெயின்லேயே அவுட்டர்லேயான்னு எனக்கு சரியாக தெரியல. அதோட அவுட்டர் வியூ பார்த்திங்கன்னா இதுதான். இது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock வரை ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clockலேருந்து ஈவினிங் ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அது போக காதலர்கள்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. வெளியவே போர்டு வச்சுருக்காங்க, செருப்பாலே அடித்து அனுப்பிடுவாங்க. லவ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்கடா, பிரிஞ்சு போயிட போகிறீங்க. அவ்வளோதான் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நாகூர் தர்காவுக்கு போக போகிறோம். நான் அவங்க எல்லாரையும் அங்கே போய் பார்க்குறேன். நம்ம அடுத்து வந்திருக்க இடம் தாங்க நாகூர் தர்கா. இது உள்ளே தான் வந்து கோயில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலில் வந்து நிறைய முஸ்லிம்ஸ் மக்கள் இல்லாமல் ஹிந்து பீப்புள்ஸ் வந்து இந்த கோயிலில் வந்து 30 நாள் 40 நாள் அப்படின்னு நினச்சிட்டு வந்து படுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக சாப்பாடு 3 times தருவாங்க. பட் இருந்தாலும் இங்கே அவங்க வந்து தங்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செய்வினை இல்லைன்னா பேய் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து படுத்திருந்தா அது வந்து போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதாவது இங்கே எப்படின்னா முஸ்லீம் பீப்புள்ஸ் அதை நம்ப மாட்டாங்க. ஆனால் ஹிந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பி இந்த கோயிலில் வந்து படுத்திருப்பாங்க. நம்ம வந்து 30 நாள் இல்லைனா ஒரு 40 நாள் இங்கே நம்ம மனசில் நினச்சிட்டு படுத்துறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பேட் எனர்ஜிஸ் வந்து போகும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு இங்கெல்லாம் வந்துட்டு போகலாம், நல்லா இருக்குது. இங்கே வந்து காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் வந்து சாப்பாடு தந்துடுவாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தோம். ஆனால் உள்ளே ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கலாம். ஆனால் சும்மா வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். அது எல்லாமே நான் அதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நாங்கள் வந்து அடுத்து ஜூஸ் குடிக்க வந்துருக்கோம். ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். எங்கே போகிறோம் என்னெல்லாம் சாப்பிட்றோங்கிறத அப்படியே பின்னாடி வரும் பாருங்கள். கைஸ், ஒரு சின்ன திருத்தம். இங்கே வந்து ஹிந்து மக்கள் மட்டும் நம்ப மாட்டாங்க. அதாவது வந்து ஹிந்து அண்ட் கிறிஸ்டின்ஸ் 2 பேருமே அந்த விஷயத்தை நம்பி தான் இங்கே வந்து படுத்திருப்பாங்க. அதை வந்து நாங்கள் தப்பாக சொல்லிட்டேன், இதில் வந்து திருத்திக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பீச்சில் இருக்கோம் கைஸ். தெரியுது, நீ மூடு. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அதனால நல்லா ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போ இது முக்கியம் கிடையாது. அடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறதான் மேட்ரு. அடுத்து நம்ம வந்து வேளாங்கண்ணி பீச் போகிறோம். அண்ட் தட்ஸ் ஆர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாப். அதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக ஹாஸ்டல் கிளம்பி போக வேண்டியதான். ஸோ இந்த பீச் நல்லா இருந்துச்சு. இங்கே போட்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஐஃபோன் சுத்த டெட்டு, சார்ஜ் குறைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்க்க வேண்டிய சூழல். அடுத்து நம்ம வேளாங்கண்ணியில் போய் சந்திப்போம். உள்ளே போய் ஏரியா மாவட்டம் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம பீச்சுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான். 5 கோயிலுக்கு போனோம். ஆனால் கூட யார் கூட போனோங்கிறத நான் சொல்லவே இல்லை. நான் வந்து என்னோடய சீனியர் கூட போனேன், எங்கள் அண்ணன் கூட. அது வந்து இவர் தான். ஹாய். இவர் வந்து மறக்காமல் ஸ்ரீராம் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ஸில் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுவார், பாருங்கள். தம்பிக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம அண்ணன் தான்.
அவ்வளோதான், நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சாச்சு. காலையில் பிளான் பண்ணி 6 இடம் பிளான் பண்ணோம். 7 இடமும் பிளான் பண்ணோம். 7 இடத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நாங்கள் வேளாங்கண்ணி பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஏதாச்சும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், பீச்சுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன். மெயின் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சர்ச் இருக்குது கைஸ். இந்த மண் தரையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அவங்களோட வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இதில் முட்டி போட்டும் போவாங்க, அதுக்கப்புறம் நடந்துமே போவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் டிஸ்டன்ஸ் வரும். குழந்தை இல்லாதவங்க, அதுக்கப்புறம் கப்பிள்ஸ்லாம் வந்து எதுவும் வேண்டுதல் வச்சுருந்தாங்க, இல்லை யாருனாலுமே வயசானவங்களும் சரி கம்மி வயசில் இருக்கிறவங்களும் சரி ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுருந்து அது நடந்துருச்சு இல்லை நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முட்டி போட்டு ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அந்த சைடு வராங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நடந்தும் வராங்க, அதே மாதிரி முன்னாடி நிறைய பேர் முட்டி போட்டுமே நடந்து போகிறாங்க. நிறைய பேர் நடந்து வராங்க கைஸ் முட்டி போட்டு. அங்கே அந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகி அங்கே கோயில் தெரியுதா, அங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டில் கோயில் தெரியுதா, அது வரைக்குமே இவங்க நீல் டவுனில் தான் போகிறாங்க. மறுநாள் நேற்று சாயந்தரம் வேளாங்கண்ணியில் வீடியோ முடித்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு ஈவினிங் போல் கிளம்பி நாங்கள் எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். நைட்டு ஒரு 11:30 போலேயே. ஆக்சுவலாக திஸ் வாஸ் அ வெரி சர்ப்ரைசிங் ட்ரிப். ஏன்னா நான் திடீர்னு பிளான் பண்ணல இதை. ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம் போகணுன்னு சொல்லி. ஆனால் அது நேற்று நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஜாலியாக பைக்கில் போயிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பைக் ரைட் போகிறதுங்கிறது வந்து எனக்கு வர வர அதிகமாகிடுச்சு, என்னன்னு தெரில. பார்ப்போம் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி. பட் திஸ் ட்ரிப் இஸ் வெரி மெமரபிள். ஏன்னா நான் நிறைய இடம் போகாத இடத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன். தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்னோடய சீனியர் அண்ணாவுக்கு மிக்க நன்றிகள், ஏன்னா இதை வந்து ஹேப்பன் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படாத ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீராம் சிவ் வியாபாரம் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னோடய தமிழ் அண்ணாவும் ஒரு காரணம். வை பிகாஸ் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோடய சீனியர்ஸ் தான் நிறையா பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதில் தமிழ் அண்ணாவும் ஒன்று. ஸோ அவங்களுக்கு நான் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் அவ்வளோதான், இதை தான் நான் சொல்லணும்னு யோசித்தேன். இந்த பைக் ரைடு வந்து உங்களுக்கு வந்து 2 பார்ட்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு தெரில, எடிட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ட்ரிப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி திங்கக்கிழமை ஒழுங்காக காலேஜுக்கு கிளம்பி போகிற வழியை தேடுவோம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.